ராகுல் டிராவிட் என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் கிரிக்கெட்டருங்க. அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு. ஆனா நேத்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல வந்து ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, என்னால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதாவது ஏன் இந்தியா தோத்துச்சு, அதுக்கு முக்கியமான காரணங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ஃபர்ஸ்ட் என்னன்னா 70-80 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாங்க விட்டுட்டோம், எக்ஸ்ட்ராவா அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவரு ஏன் இந்தியானால ஃபோர்த் இன்னிங்ஸ் பேட்டிங் இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல விளையாட தெரியாதுன்னு அப்படின்னு ஒத்துக்கல. ஒரு 50% ஒத்துக்கலாம், கரெக்டா? ஆனா ஓகே, எனக்கு புரியுது, ஓகே பிளேயர்ஸை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, அதனால வந்து விட்டு கொடுக்க கூடாது, அதனால வந்து அதை அவர் சொல்லல. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னாரு, என்னன்னா கில் ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் நிறைய ஒயிட் பால் விளையாடி இருக்காங்க, ஸோ ரெட் பால் விளையாட உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்ன அவரு ஏன் ரஞ்சி டிராஃபில வந்து உயிரை கொடுத்து ரெட் பால்ல 2 ரன்னா அடிச்சு குவிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒயிட் பால் ஐபிஎல் விளையாடுறவனுக்கு தான் நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. அப்போ இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அதுவும் ரஞ்சி டிராஃபில 1000 மேல அடிச்ச ரன் அடிச்சவனுங்களெல்லாம் வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஸோ இது இவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு அது சரியா படல. உங்களுக்கு அது சரியா பட்டுச்சா படலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.